ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 11ஓட டயட் வீடியோ பார்த்துடலாங்க. காலையில் எழுந்திரிச்சிட்டு நான் காயெல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன். பீட்ரூட் காய் சரி பொரியல் செஞ்சிடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருந்தேன். பாப்பா வந்து உனக்கு நான் இன்றைக்கி ஜூஸ் போட்டு கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தா. நான் கட் பண்ணிட்டு இருந்த பீட்ரூட்டையே பாப்பா வாங்கிட்டு போய் அதுலேயே 2 மலை நெல்லிக்காயும் போட்டு ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொண்டு வந்து கொடுத்தோன்னே உன்னை நம்பி குடிக்கலாமா பாப்பான்னு கேட்டேன். அதெல்லாம் குடிக்கலாம் குடிமான்னாங்க. அப்புறம் குடிச்சு பார்த்தேன், உண்மையிலேயே அது நல்லா இருந்தது. நான் எப்படி போடணுன்னு அவகிட்ட நான் சொன்னேன், அதே மாதிரியே போட்டு கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க. அப்படியே நம்ம எல்லாம் பொரியலுக்காக எல்லாம் காய் இதெல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தோம். அதையும் சேர்த்து அப்படியே பாப்பா பாருங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. சின்ன பாப்பா எனக்கு தேங்காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெரியவ வந்து எனக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தா. இதெல்லாம் ஸ்கூல் போகிற வரையிலும் தாங்க. ஸ்கூல் போயிட்டாளுங்கன்னா ஒரு வேலை கூட தொட மாட்டாளுங்க. ஏன்னா அவளுங்க ரெடி ஆகிட்டு ஸ்கூல் போகிறதுக்கே எங்களுக்கு பாவம் நேரம் சரியாக இருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்லான்ட்டு போய் பார்த்துட்டு இருந்தேங்க. இது நம்ம மரத்தில் வந்த பப்பாளி பழம் தான். ஆல்ரெடி ஒன்று ஃபஸ்ட்டு காய் பிச்சிருந்தோம். இது 2 வந்துருந்தது. இப்போ இதில் எது காயாக இருக்குது பழமாக இருக்குன்னு பார்த்தேன். இது ஒன்று காயாக இருந்ததுங்க. அதை வச்சுட்டு அப்புறம் பழத்தை எடுத்து நல்லா தோல் சீவி வச்சுக்கிட்டேங்க. ஒரு பாதி பப்பாளி பழம் எடுத்துக்கிட்டேங்க. பாதி வந்து பாப்பாங்களுக்கு கொடுத்துட்டேன். அவங்க கேட்டாங்க, பாதி தான் எடுத்துக்கிட்டேன். சரி பாதி பழம் சாப்பிட்டுட்டோம், மறுபடியும் ஒரு 11 மணிக்கு மேலே பசி எடுக்கும். அதனால் ஒரு செவ்வாழை பழம் எடுத்துக்கிட்டேன். அது நான் வேலைக்கு போகும்போது அங்கே போய் சாப்பிட்டுக்குங்க. பேக்கில் வச்சு தான் எடுத்துகிட்டு போவேன் அந்த ஒரு பழத்தை. மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ஆரிய தோசை எடுத்துக்கிட்டேங்க. நல்லா வெங்காயம் போட்டு ஆரிய தோசை ஒரே ஒரு தோசை மட்டும் எடுத்துக்கிட்டேன். தக்காளி சாம்பார் வச்சுருந்தேன். தக்காளி சாம்பார், பீட்ரூட் பொரியல். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தோசைக்கு பொரியலை அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். கட்டாயம் ஒரு காய் எடுத்துக்கணும். நம்ம ரொம்ப கம்மியாக சாப்பிட்றதுனால அதனால் நான் வந்து ஒரு காய் எடுத்துக்குவேங்க. காம்பினேஷன்லாம் நான் பார்க்க மாட்டேன். இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் இதுதாங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.